Hi students, in this video we are going to see the example 2.19. The question is find the next three terms of the sequences. The first subdivision is 1 by 2, 1 by 6, 1 by 10, 1 by 14 and goes on like this. So in the sequence next three terms என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, நியூமரேட்டரில் எந்த சேஞ்சுமே இல்லை. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 ஆட் ஆகிருக்கு, இங்கேருந்து ஒரு 4 ஆட் ஆகிருக்கு, ஸோ இங்கேயும் ஒரு 4 ஆட் ஆகிருக்கு. ஸோ டினாமினேட்டர் ஃபுல்லாகவே 4 ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் என்னவா இருக்கும்? 1 by 14 கூட டினாமினேட்டர்ல மட்டும் ஒரு 4 ஆட் ஆயிருக்கணும். தட் இஸ் 1 by 18. லைக் தட் 1 by 18 கூட ஒரு 4 ஆட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் டேர்ம் 1 by 22. நெக்ஸ்ட் 1 by 22 கூட ஒரு 4 ஆட் பண்ணீங்கன்னா 1 by 26. So the next three terms are 1 by 18, 1 by 22, 1 by 26. The next three terms are this. Second subdivision 5, 2, minus 1, minus 4. So இங்கே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 3 சப்ராக்ட் ஆயிருக்கு. 2லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 1 கிடைக்கும். minus 1லேருந்து 4 minus 3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 4. Like that minus 4 minus 3 gives minus 7. minus 7 minus 3 gives minus 10. minus 10 minus 3 gives minus 13. Therefore the next three terms are minus 7, minus 10, minus 13. In the third subdivision 1, 0.1, 0.01. அதாவது இங்கே 1 வந்து 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you get this value. Again 0.1 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ நம்ம 1 by 10ஆல் டிவைட் பண்ணோம் ஒவ்வொரு டேர்மையும். ஸோ இங்கே 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? Again 0.001. The next number 0.0001. அதுக்கடுத்த நம்பர் 0.00001. 2 0 3 0 4 0. So therefore the next three terms are 0.001, 0.0001, 0.0001. That's all. Thank you.